உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து கோரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக நாங்கள் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை பார்ப்போம். போர் 15வது நாட்கள் இந்த போர் நடந்து கொண்டிருக்கின்றது. 2 வாரங்கள் கடந்திருக்கின்றது. 3வது வாரத்துக்கு இந்த போர் தொடர்கின்றது. தொடர் தாக்குதல் நடந்த பொழுது பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரம் மீது ஈரான் தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றது. அதே போல் அமெரிக்காவும் விட்டு வைக்கவில்லை, தொடர் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. முதலில் விரிவாக விடயங்களை பார்ப்பதற்கு முன்னதாக கள நிலை எவ்வாறு இருக்கின்றது என்று கூறுவீர்களா? ஈரான் கூறியிருக்கின்றது தங்கள் 45வது அலை, ஈரான் 45வது அலை தாக்குதல்கள் அமெரிக்காவின் தளங்களை, அதாவது மத்திய கிழக்கில் இருக்கிற தளங்களையும் இஸ்ரேல் மீதும் நடத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. நீங்கள் கூறியது போல அமெரிக்க எம்பசி பக்தாத்தில் இருக்கிற அமெரிக்க எம்பசி தாக்கப்பட்டிருக்கின்றது. அது எரிவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. கெடிபேட் தாக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் உண்மையான சேதங்கள் இன்னும் தெரியவில்லை. அதே நேரம் கட்டாரில் இருக்கின்ற அமெரிக்க தூதரகம், அமெரிக்காவின் தளங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றது. சவுதி அரேபியா தாக்கப்பட்டிருக்கின்றது. டோஹாவில் இருக்கின்ற மக்கள் கூறியிருக்கிறார்கள், தாங்கள் இந்த நித்திரை இல்லாத இரவுகளை கலைத்துக் கொண்டிருப்பதாகவும், வானத்தில் வெடிப்பதிர்வுகள் கேட்டுக் கொண்டிருப்பதாகவும், அதாவது வருகின்ற மிசைல்ஸை தாக்குகின்ற இன்டர்செப்டர் வெடிப்பதிர்வுகளும் ஆள் இல்லாத ட்ரோன்கள் வெடிப்புகளும் கேட்டுக்கொண்டிருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அதே நேரம் நேற்று இரவு கட்டார்ல சில இடங்களிலிருந்து மக்களை அவசரமாக வெளியேறுமாறு கட்டார் அரசு மக்களுக்கு அறிவித்திருந்தது. எரிபொருட்களை பொறுத்தவரை, அதே சமயம் துபாயை பொறுத்தவரையில் துபாயில் இருக்கின்ற புஜாரா ஆயில் நிலையம் எரிபொருள் நிலையம் முதல் தாக்கப்பட்டிருந்தது. நாங்கள் இதில் பேசியிருந்தோம். இப்போதும் நேற்று அவர்கள் தங்கள் அந்த தாக்குதலை சேதத்தை தவிர்த்து ஏனைய பகுதிகளை இயக்குவதற்கு நேற்று முயற்சித்திருந்தார்கள். இன்று மீண்டும் தாக்கப்பட்டதால் அந்த எரிபொருள் நிலையம், எரிபொருள் வயல் எரிந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதே நேரம் ஹிஸ்புல்லாக்கள் தங்கள் எல்லைகள், லெபனானின் எல்லையில் இருந்து 75 மைல் தொலைவில் உள்ள இஸ்ரேலின் ஏவுகணை தளம், வான் எதிர்ப்பு ஏவுகணை தளம், மற்றது ரடார் தளங்களை தாங்கள் தாக்கி இருப்பதாக கூறப்படுகின்றது. பக்தாத்தில் இடம்பெற்ற தாக்குதலுக்கு ஈராக்கில் உள்ள இஸ்லாமிய எதிர்ப்பு படையினர் தாங்கள்லாம் அந்த தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகின்றது. இப்ப தொடர்ச்சியாக அதாவது அமெரிக்காவும், அதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் வான் தாக்குதல்களும் ஈரானின் தலைநகர் தெஹ்ரானாக இருக்கலாம் அல்லது கேர்க் ஐலண்டாக இருக்கலாம், பல்வேறு பகுதிகளில் ஈரானும் தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. இப்ப இருதரப்பும் தாக்குதல்களில் இருந்து பின்வாங்கவில்லை. இருதரப்பும் பரஸ்பரம் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த பிராந்தியம் முழுவதும் இப்போது 15வது நாளாக அந்த பிராந்தியம் ஒரு முற்றாக முடக்கப்பட்ட நிலையில் தான் இருக்கின்றது. நேற்றைய தாக்குதல் பாரிய ஒரு தாக்குதலாக அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறினார். அதாவது ஈரான் உள்ள ஆர்க்தீவ் என்ற ராணுவ பகுதியாகவும் எண்ணெய் சுத்திகரிக்கும் பகுதியாக முற்றிலும் 90% எண்ணெய் அங்கிருந்து தான் செல்வதாக, அங்குதான் தயாரிக்கப்படுகின்ற என்ற விடயங்கள் கூறும்பொழுது முற்றிலும் அழித்து விட்டதாக obliterated என்று சொன்னார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். இந்த தீவை குறிவைத்துத்தான் அவருடைய தாக்குதல்கள் தொடர்ச்சியாக 2-3 நாட்களாக இருந்தது. என்ன நோக்கத்துக்காக இந்த தாக்குதல் அங்கே நடந்தது என்று கூற முடியுமா? உண்மைதான். இந்த காக் தீவுன்றது ஈரான் மிக முக்கியமான தீவு. ஈரான் எரிபொருள் எண்ணெய் சுத்திகரிப்பு 90% எண்ணெய் இருப்பும் அங்குதான் இருக்கின்றது. 90% எண்ணெய் ஏற்றுமதி அந்த தீவில் இருந்துதான் செல்வதுண்டு. இந்த போர் தொடங்கிய பின்னர் கூட அந்த தீவிலிருந்து 19 மில்லியன் பரல்கள் எண்ணெய் சீனாவுக்கு சென்றிருக்கின்றது. ஈரான் கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணையினூடாக சென்றிருக்கின்றன ஈரானுக்கு. கிட்டத்தட்ட அந்த தீவில நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் ஒரு நாளைக்கு 1.2 மில்லியன் பரல்கள் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. அதை இப்போது 5 மில்லியன் பரல்களாக உற்பத்தி செய்வதற்கு ஈரான் முதலீடுகளையும் செய்திருந்தது. அது ஒரு ஈரான் பொருளாதாரத்தின் மிக முக்கியமான தீவாக இருக்கின்றது. அதாவது பாரசீக வளைகுடாவின் வடக்கு பகுதியில் இருக்கின்ற அந்த தீவு ஈரான் ஒரு மிக முக்கியமான உயிர் நாடியாக இருக்கின்றது பொருளாதாரத்தின்.
ஈரான் கரையிலிருந்து கிட்டத்தட்ட 25 மைல் தொலைவில் தான் அந்த தீவு இருக்கிறது. அந்த தீவை குறிவைத்து அதை கைப்பற்றி விட்டால் அந்த எண்ணெய் வளங்களை கைப்பற்றி விடலாம் என்று நினைக்கிறது அமெரிக்கா. ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஈரான் கூறியிருக்கிறது இப்போது நீங்கள் கூறியது போல அந்த பகுதியில் மீது அந்த பகுதியில் இருக்கின்ற படைத்தளங்களை தாக்கியிருக்கிறது. ஈரான் அந்த தீவை கடுமையான பாதுகாப்பின் கீழ்தான் வைத்திருக்கிறது. அதில் இருக்கின்ற படைத்தளங்கள் இப்போது நீங்கள் சொன்னது போல தாக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் எண்ணெய் வகைகளை தாக்கவில்லை. ஆனால் இப்போது ஈரான் சொல்கின்றது தீவில் இருக்கின்ற எண்ணெய் வளங்கள் அழிக்கப்பட்டால் அல்லது தாக்கப்பட்டால் மத்திய கிழக்கில் இருக்கிற அத்தனை அமெரிக்காவின் எண்ணெய் வயல்களும் சாம்பல் மேடாக மாறும் என்று கூறியிருக்கிறார்கள். அதுதான் இப்ப இவர்களுக்குரிய பெரிய தடையாக இருக்கின்றது. இப்ப நாங்கள் நேற்று பேசியிருந்தோம் 2500 மெரைன் படையினர் மற்றும் இன்னும் 2500 ஈருடக படையினரை இணைத்து ஒரு 5000 படையினரை அமெரிக்கா தயார் செய்கின்றது என்று சொல்லி USS ட்ரிபோலி என்ற ஈருடக படை கப்பல்கள் இப்போது இவர்கள் ஓக்கியனோவா என்ற ஜப்பான் தளத்தில இருந்து புறப்பட போவதாக கூறப்படுகிறது. அவர்கள் இப்ப படைத்துறை ஆய்வாளர்கள் கேட்கிறார்கள், அவர்கள் எங்கு செல்கிறார்கள், அவற்றின் நோக்கம் என்ன என்று. இப்ப சிலர் கூறுகிறார்கள் இந்த தீவை கைப்பற்றுவது அவர்களின் நோக்கமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இப்ப அல்லது ஹார்மூஸ் நீரிணையின் மற்ற பக்கத்தை கைப்பற்றுவது. மூன்றாவது, சில சமயங்களில் சிறப்பு நடவடிக்கை மூலம் ஈரானுக்கு இறங்கி அந்த யுரேனியம் என்ரிச் பண்ண 400 கிலோ யுரேனியத்தை கைப்பற்றுவது என்று சொல்லுகிறார்கள் இந்த மூன்று. ஆனால் கர்க்ஸ் தீவை கைப்பற்றி அவர்கள் வைத்த ஈரான் கரையிலிருந்து 25 மைல்கள் தொலைவில் தான் அது இருக்கின்றது. அப்ப அதை கைப்பற்றி வைத்திருப்பதற்கு அவர்களுக்குரிய தொடர்ச்சியான சப்ளை லைன்கள் வருமா என்றால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. இப்ப இவர்கள் கூறுகிறார்கள் ஈராக் 2003ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஈராக் சண்டையின் போது கூட இப்படி ஒரு சிறப்பு படையினர் இறங்கிய இடத்தை கைப்பற்றிய பின்னர் தான் மற்ற படை அதை அவர்கள் அந்த இடத்தை தங்கள் வசம் கொண்ட பிற்பாடு மற்ற படையினரை களமிறக்கியிருந்ததாக கூறியிருந்தார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஈராக் சண்டையும் ஈரான் சண்டையும் கடுமையாக மாறுபட்டதாக இருக்கின்றது. தடை அமைப்பை பொறுத்தவரையில் ஈரான் ஈராக்கை விட 4 மடங்கு பெரியது. பாப்புலேஷனில் பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 3 மடங்கு பெரியது. தரை அமைப்பை பொறுத்தவரையில், ஜியோகிராபியை பொறுத்தவரையில் அது இந்த மலைகளும் பாறைகளும் கல்லுகளும் என்று சொல்லி அது அவர்களுக்கு ஒரு சாதகமான பாதுகாப்பான நிலையிடமாகத்தான் இருக்கின்றது. இப்ப என்னென்று சொன்னால், முதலில் இவர்கள் இந்த படைத்துறை ஆய்வாளர் ஒரு படைத்துறை ஆய்வாளர் கூறுகிறார் என்றால், இந்த ஈரானை கைப்பற்றும்படி ஒபாமாவுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. அதுக்கு முதல் புஷ்ஷுக்கு கொடுக்கப்பட்டது, பேருந்து ஒபாமாவுக்கு கொடுக்கப்பட்டது, பேருந்து பைடனுக்கு 2 தரம் கொடுக்கப்பட்டது. எல்லோரும் படைத்துறையினர் பென்டகன் ஒன்றை கூறிக்கொண்டிருந்தது வேண்டாம், பென்டகன் சொல்லிக் கொண்டிருந்தது வேண்டாம் என்றால் அதுக்குள்ள தாங்கள் போக முடியாதுன்றதான் கூறிக்கொண்டிருந்தது. ஆனாலும் தற்போது ட்ரம்ப் அந்த படையினரின் பரிந்துரைகளை புறக்கணித்ததார் என்று கூறுகிறார்கள். இப்ப என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், இந்த எபிக் ஃபியூரியை அமெரிக்காவின் ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் என்றது ஜெனரல் டான் கை அவர் டொனால்ட் ட்ரம்புக்கு கூறியிருக்கின்றார், இது இந்த படை நடவடிக்கையை நிறுத்த சொல்லி, அதாவது இந்த படை நடவடிக்கை ஆரம்பிக்க முதலே அவர் சொல்லி இருக்கிறார், இது இந்த சண்டை ஆரம்பித்தால் ஹோர்முஸ் நீரிணையை அவர்கள் மூடுவார்கள், அதனால் அந்த நீரிணையில் கடல் கண்ணி வெடிகளை வைப்பார்கள், ஏவுகணை தாக்குதல்களை நடத்துவார்கள், ஒரு முழு அளவிலான போருக்குள் நாங்கள் இழுக்கப்படுவோம் என்று கூறினார். ஆனால் அதுக்கு ட்ரம்ப் கூறினார் என்று சொன்னால், நாங்கள் வேகமாக அவர்களின் தலைமை பீடத்தை அழித்து விடுவோம், அதற்கு பிறகு அவர்கள் அந்த ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதற்கு முன்னரே நாங்கள் ஈரானை கைப்பற்றி விடுவோம். எப்படி இல்லை என்று சொன்னால், பிளான் பி அவர் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்கள் அந்த சிச்சுவேஷனை அமெரிக்காவின் கடற்படை உலகிலேயே மிகப்பெரிய கடற்படை, அமெரிக்காவின் கடற்படை மிக விரைவாக விரைந்து ஈரானிடமிருந்து ஹார்முஸ் நீரிணையை கைப்பற்றும் என்று கூறியிருந்தார்.
அதுக்கு பிறகு அவர்கள் தாக்குதலை ஆரம்பித்திருந்தார்கள். இப்போது நிலைமை என்னென்று சொன்னால், ஜெனரல் ஹெயின் என்னத்தை கூறினாரோ அதுதான் உண்மையாக இருக்கின்றது. கூறினீர்கள், தொடர்ந்து வந்த அதிபர்கள் அவர்களுக்கு ஈரானை கைப்பற்றுமாறு அழுத்தம் பிரயோகிக்கப்பட்ட என்று நீங்கள் கூறும் பொழுது, சமீபத்தில் அங்கே ஈரானில் பேசப்பட்ட விடயம் என்னவென்றால், இந்த நாட்டை இரண்டாக பிளந்து ஒன்றை அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டிலும் இன்னும் ஒன்றை ஈரானிடம் விடுவதாக. நீங்கள் கூறுகின்ற இந்த ஹாக் தீவில் எவ்வாறு தாக்குதலை நடத்துகிறார்கள், ஹோமஸ் நீர்நிலையில் எவ்வாறு அதை கையாள வேண்டும் என்ற விதத்தில் இப்படின்னா நீங்க 3 வழிமுறைகள் இங்கே அவர்கள் அதை கையாளுகிறார்கள் போல் தெரிகின்றது. நீங்கள் தான் இதுக்கு தெளிவு தர வேண்டும். இதனுடைய நோக்கம், அதாவது இந்த போரை நடத்துவதற்கு நோக்கம் ஈரானுடைய எண்ணெயை எடுப்பதற்காகத்தான் இவர்களுடைய இந்த போர் தொடுக்கப்படுகின்ற என்று ஒன்று கூறினார்கள். இரண்டாவது கூறினார்கள், இந்த யுரேனியம் தயாரிக்கின்றது, நியூக்ளியர் பாம் அவர்கள் வைத்திருக்கவே முடியாது. மூன்றாவது காரணம் நியூக்ளியர் பாம் இருந்தால் அல்லது நிதானமாக ஈரான் அந்த பகுதியில் இருக்குமாக இருந்தால் அது இஸ்ரேலுக்கு தொடர்ச்சியாக ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும். இந்த 3 எது முக்கியமாக அவர்கள் பார்த்து இந்த தாக்குதலை நடத்துகிறார்கள். இந்த போர் வெற்றி பெறாவிட்டால் என்ன மாதிரியான ஒரு நிலைமை அந்த பிராந்தியத்தில் ஏற்படும்? உண்மைதான். என்னென்று சொன்னால், இந்த போரின் போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் சொன்னது போல அந்த 3 அவர்கள் கூறுவதெல்லாம் பொய். ஏவுகணையை வைத்திருக்க கூடாதுன்றது பொய், யுரேனியத்தை எடுக்க போறதுன்றது பொய். என்னென்று சொன்னால், இஸ்லாமிய சட்டத்தின்படி இஸ்லாமிய நாடுகள் அணு ஆயுதத்தை வைத்திருக்க கூடாது என்று சொன்னவர் தான் அயத்துல்லா ஹமானி. அணு ஆயுதம் வேண்டாம் என்று சொன்னவர்களை கொண்டிருக்கிறார்கள். அப்ப அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கு அணு ஆயுதம் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை, அவர்களுக்கு ஏவுகணை பிரச்சனை இல்லை. அவர்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால், இந்த மத்திய கிழக்கில் மிகப்பெரிய தூணாக இப்போது ஒரே தடைக்கல்லாக நிற்பது ஈரான். ஈரானை அகற்றிவிட்டால் இஸ்ரேல் என்ற சூப்பர் பவர் கனவு, அதாவது இஸ்ரேல் அங்கே ஒரு சூப்பர் பவராக இருந்தால் எல்லா அரபு நாடுகளும் எல்லா முஸ்லிம் நாடுகளும் அமெரிக்காவின் கைக்குள் தான் இருக்கலாம் என்ற நிலைமை. இனி இந்த ஹார்முஸ் ஜலசன் நீரிணையினூடாக வருகின்ற கப்பல்கள், அதுக்கான வரிகள், கப்பங்கள் என்று சொல்லி எல்லா ரிசர்வையும், அதாவது கனிம ஓயில் வளங்களையும் தங்கள் வசம் கொண்டு வந்து விட்டால் பொருளாதாரத்தை தாங்கள் நிமித்தி விடலாம். இதுதான் பொருளாதாரமும் தாங்கள் சூப்பர் பவரை தக்க வைப்பது. இது 2 தான் அங்கே தவிர இதற்கு அப்பால் எதுவும் இல்லை. ஆனால் ஈரான், இப்ப ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இது தெரியும். எனவேதான் எந்த விலை கொடுத்தென்றாலும் அவர்கள் இதில் தோற்றால், அதாவது ஈரான் இதில் தோற்றால் அடுத்தது ரஷ்யாவும் ஈரானும் மிக பாரிய ஒரு நெருக்கடியை சந்திக்கும். எனவேதான் இந்த போர் அதாவது ரஷ்யா இப்போது சேட்டலைட் தொழில்நுட்பத்தையும் ரியல் டைம் படையினர் எங்கெங்கு செல்கிறார்கள் என்று உடனடி கள நிலைமைகளையும் உடனுக்குடன் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றது. சீனா அவர்களுக்கான டெக்னாலஜி டிரான்ஸ்பர், மிசைல்ஸுகள், அதுகளை சீனா செய்து கொண்டிருக்கின்றது. இப்போது கேக் தீவுகளில் இருந்து சென்ற 19 மில்லியன் பரல்களை ஏற்றி சென்ற கப்பல்களில் மீண்டும் வரும்போது ஏவுகணைகளுக்கான எரிபொருட்கள், பாகங்கள் வருவதாக CNN தெரிவித்திருக்கின்றது. ரஷ்யாவின் ஐக்கிய நாடுகள் சபைக்கான தூதுவர் சொன்னது ஒன்றுதான், அதாவது அமெரிக்காவின் தாக்குதல் தோல்வி, மக்கள் ஈரானுக்கு எதிராக புரட்சி செய்யவில்லை, ஈரான் அரசு ஒருபோதும் விழப்போவதில்லை, அமெரிக்காவும் இந்த போரிலிருந்து வெளியேற முடியாது என்பதைத்தான் கூறியிருக்கின்றார். இப்ப இந்த போரை பொறுத்தவரையில் இப்ப வியட்நாம் போர் கூட ஓரளவு போர் கொஞ்சம் போக தெரிஞ்சு போச்சு, இந்த போர் வெல்ல முடியாது. என்னன்னு சொன்னா, வடகொரியா போரை பாருங்கள். வடகொரியா போரில் கொரிய போரில் வடகொரியாவை தரமட்டமாக்கினார்கள், ஆனால் அரசு விழவில்லை. வியட்நாம் போரில் 2ஆம் உலக போரில் பாவிச்ச மொத்த குண்டை விட அதிகளவான குண்டு பாவிக்கப்பட்டது வியட்நாம், ஆனால் அங்கு வெல்ல முடியவில்லை. வியட்நாம் போர் ஒரு அளவுக்கு போகும்போது எல்லோருக்கும் தெரிந்து விட்டது போரை வெல்ல முடியாது. ஆனாலும் தொடர்ந்தார்கள். ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு அதிபர்களும் தொடர்ந்தார்கள் என்று சொன்னால், ஆற்ற தலையில இதை பொறிப்பது, தோல்வியை யாரை ஏற்றுக்கொள்வது. அப்ப தோல்வியை மற்றவருக்கு பொறிக்கும் வரையும் இவர் அதை கொண்டு போக வேண்டும் என்றால் தான் நடத்தின அவர் தோத்து விட்டார். அப்படியான ஒரு நிலைக்கு இந்த நிலைமை போகிறது. இந்த அமெரிக்காவின் படைத்துறை ஆய்வாளர் டேவிட் பைன் ஒன்றை கூறியிருக்கின்றார், இந்த போர் முடியும்,
எப்படி என்று சொன்னால் ஈரானின் நிபந்தனைகளை கொள்ளும் விதமாகத்தான் இந்த போர் முடிவடையும் என்று கூறியிருக்கின்றது. சரி, சுருக்கமாக நாங்கள் களநிலையை பார்ப்போம். பிராந்தியத்தில் உள்ள களநிலையை பார்த்தால் 48 மணித்தியாலத்துக்குள் 6 கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கப்பல் தாக்குதல் தொடர்பாக சுருக்கமாக. உண்மைதான். இப்ப ஹார்முஸ் நீரிணையினூடாக செல்கின்ற கப்பல்கள் கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக தாக்கப்படுகின்றன. பல ஊடகங்கள் இப்போது அந்த கப்பல்களின் விவரங்கள் எங்கு தாக்கப்பட்டதை புள்ளி விவரங்கள் படங்களுடன் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரையில் 18 கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த 48 மணி நேரத்தில் மட்டும் 6 கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு நாளைக்கு $1.2 பில்லியன் பெறுமதியான எண்ணெய் செல்கின்ற அந்த நீரிணை முற்றாக மூடப்பட்டிருக்கின்றது. இப்போது பைனான்சியல் டைம் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. இத்தாலியும் பிரான்சும் ஈரானுடன் பேசிக் கொண்டிருக்கிறது. தங்கள் கப்பல்களை போவதற்கு அனுமதிக்குமாறு கேட்டிருக்கின்றது. ஹார்முஸ் நீரிணையின் மேலாக பறந்த அமெரிக்காவின் அதிநவீன உளவு விமானம் MQ-9 ராப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. பங்கு சந்தை நேற்று மிக பாரிய சேதத்தை சந்தித்திருக்கிறது. அது $2.2 ட்ரில்லியன் இழந்திருக்கிறது. 2 வாரங்கள் 2.2 ட்ரில்லியன் என்றால் ஒரு வாரத்துக்கு 1 ட்ரில்லியனாக அது விழுந்து கொண்டிருக்கின்றது. இப்ப நியூயார்க் டைம் வாஷிங்டன் போஸ்ட் ஒன்றை கூறியிருக்கிறது என்னன்னு சொன்னால், இந்த போர் நீளும் வரையும் ஒவ்வொரு வாரமும் எண்ணெய் $30 ஏறிக்கொண்டு போகும் என்று. போர் தொடங்குவதற்கு முன்னர் $67 இருந்த ஒரு பேரல் எண்ணெய் இப்போது $102, அதாவது கிட்டத்தட்ட $35-37 ஏறி இருக்கின்றது. அதுவும் இவர்கள் ரிசர்வை வெளியில் எடுத்ததால் இப்போது கனடாவும் 22 மில்லியன் பேரல்கள் ரிசர்வை வெளியிட்டிருக்கின்றது. ரிசர்வை எடுத்து ரஷ்யாவுக்கு ஏப்ரல் 12 வரையும் ரஷ்யாவின் எண்ணெய்களை வாங்கலாம் என்று கொடுத்து இப்போது அதை மெதுவாக குறைத்து வைத்திருக்கிறார்கள். இந்த மத்திய கிழக்கில் இருக்கின்ற எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்பட்ட சேதம் இந்த 2 வாரத்தில் $15 பில்லியன் என்று மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. இன்னும் முறையாக மதிப்பிடப்படவில்லை. என்னென்று சொன்னால், அதாவது இவர்கள் இந்த போரை ஆரம்பித்த போது இவர்கள் யோசித்தது, ஈரான் நாங்கள் போரை ஆரம்பித்த போது ஈரான் அமெரிக்காவின் தளங்கள், கப்பல்கள், விமானங்களை தாக்கும் பதில் தாக்குதலாக. ஒருபோதும் கனவிலும் நினைக்கவில்லை இவர்கள் ஈரான் பொருளாதார மையங்களை தாக்கும். நீங்கள் எரிபொருள் களஞ்சியங்களை தாக்கினால் அவர்கள் எரிபொருள் களஞ்சியங்களை தாக்குறார்கள். நீங்கள் ஆயில் டெர்மினலை தாக்கினால் அவர்களும் ஆயில் டெர்மினலை தாக்குறார்கள். நீங்கள் பேங்கை தாக்கினால் அவர்களும் பேங்கை தாக்குகிறார்கள். இது மீள முடியாத ஒரு பொறைக்கல் சிக்கும். அதாவது ஏசிமெட்ரிக் வார்ஃபேர் எக்கனாமிக் என்று சொல்றார்கள். பொருளாதார மையங்களைத்தான் தாக்குகிறார். இது எதிர்பார்க்காதது உண்டு. அதுதான் இப்ப இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. ஈரான் இப்ப என்ன யோசிக்கிறதுனா, இந்த போரை இப்படியே இழுத்து உலகத்தை ஒரு ரிசெஷனுக்கு தள்ள போகிறது. அப்ப இது முழுப்படையும் அமெரிக்காவின் மேலுதான் விழப்போவதாகத்தான் கூறுகிறார்கள். அந்த நோக்கத்தில் ஏற்கனவே வெற்றி அடைகின்றார்கள் போல்தான் இருக்கின்றது. இனி போரை பொறுத்த மட்டும் அமெரிக்காவுடைய பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. அங்கு பெரிய சேதம் ஏற்பட்டிருப்பதாக, இழப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக உண்மைதான். இப்போது மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. என்னென்று சொன்னால், பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ் அமெரிக்காவின் சவுதி அரேபியாவில் இருக்கின்ற ஏர்பேஸ் மீதான தாக்குதல் இடம்பெற்றிருந்தது. உங்களுக்கு தெரியும், அது முதலே இந்த போர் ஆரம்பித்ததிலிருந்து தாக்கியிருந்தார்கள். அங்குதான் பெருமளவான டேங்கர்களை அமெரிக்கா நிறுத்தியிருந்தது போருக்கு முதல். அங்கு இடம்பெற்ற ஈரான் ஏவுகணை விழுந்து வெடித்ததில் 5 டேங்கர் விமானங்கள் KC-135 டேங்கர் விமானங்கள் சேதமடைந்ததாக இப்போது அமெரிக்க ஊடகங்கள் சேட்டலைட் படங்களுடன் வெளியிட்டிருக்கின்றன. அப்ப இப்போது சேட்டலைட் படங்கள் இருக்கிறதா, இதையும் இவர்கள் மறைக்க முடியாது. அதைத்தான் ஈரான் கட்டளை அதிகாரி கூறியிருந்தார். நீங்கள் ஈரான் தாக்குதல் வெற்றியோ தோல்வியோ என்று பார்க்க வேண்டும் என்றால் அவர்கள்ட்ட கேளுங்கள். தாக்குதலுக்கு முதலான சேட்டலைட் படத்தை, தாக்குதலுக்கு பின்னான சேட்டலைட் படத்தை கேட்டீங்கன்னா பிரச்சனை முடியல என்று சொல்லியிருந்தார். இப்போது மெல்ல மெல்ல வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் 5 விமானங்கள் சேதமடைந்ததாக. அதன் பிறகுதான் பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸில் இருக்கிற விமானங்களை அமெரிக்கா ஐரோப்பாவுக்கு நகர்த்தி இருந்தது, சைப்ரஸுக்கு நகர்த்தி இருந்தது, மற்றது ரொமேனியாவுக்கு நகர்த்தி இருந்தது. பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி இப்போது வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற டேங்கர்களையே அமெரிக்கா வெளியில் எடுத்து விட்டது. இப்ப
நேற்று நாங்கள் பேசியிருந்தோம், ஒன்று முற்றாக வீழ்ந்தது, அதில் 6 படையினர் கொல்லப்பட்டிருந்தார்கள், ஒன்று சேதமடைந்த நிலையில் பென்கோரியர் ஏர்போர்ட்டில் இறங்கியிருந்தது என்று. கிட்டத்தட்ட 7 டேங்கர் விமானங்கள் அமெரிக்கா இழந்திருக்கின்றது. அது ரிப்பேர் பண்ணலாம் என்றாலும் அது இழந்திருக்கிறது என்றுதான், சிலவற்றை ரிப்பேர் பண்ணலாமோ தெரியாது, அப்படி இருந்தாலும் அது இழந்திருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. இப்ப இழப்பை பொறுத்தவரையில் இப்ப படைத்துறை தாக்குதல் விமானங்களாக இருக்கலாம், டேங்கர் விமானங்களாக இருக்கலாம் என்றால், இழப்பை பொறுத்தவரையில் ஒவ்வொரு வாரமும் அது கூடிக்கொண்டுதான் செல்கின்றது. என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், அமெரிக்கா இதை மறைக்கின்றது. போர் முடிந்த பிற்பாடு இந்த இழப்புகள் மேலும் அதிகமாக வெளியில் தெரிய வரலாம். நிகழ்ச்சி என்று கொண்டிருக்கும் 2 விடயங்கள். பெஞ்சமின் நெட்டன்யாஹு அவர்கள் சமீபத்தில் ஊடக சந்திப்பில் நிறைய விடயங்களை பேசிக் கொண்டிருந்தார். நம்ப மாட்டீர்கள், நான் அந்த ஊடக சந்திப்பை பார்த்து கொண்டிருந்த பொழுது யோசித்தேன், இன்னும் ஒரு வித்தியாசமாக இருக்கின்றது. வித்தியாசம் என்று சொல்லி இந்த உண்மையான ஒரு காட்சியாகத்தான் தெரிகின்றது. ஆனால் அந்த ஊடக சந்திப்பு நடந்த விதத்தை எனக்கு ஒரு ஐமிச்சம் தந்திருந்தது. என்னவென்று சொன்னால், அந்த கேள்வி கேட்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், இப்படியோ ஒரு குழப்பம் ஒன்று வரும். ஆனால் ஒரு ஒழுங்காக இது ஒரு எழுதி கொடுக்கப்பட்ட கேள்விகளை கேட்டது போல் இருந்தது. இப்பொழுது செய்திகள் வருகின்றது சொன்னால், நெட்டன்யாஹுடைய அந்த உரை, அவருடைய அந்த ஊடக சந்திப்பு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி தான் அதை நடத்தி இருக்கிறார்கள் என்று. இது உண்மையா? இதில் அல்லது இதன் பின்னணியில் ஏதாவது வேறு நோக்கம் இருக்கின்றது? ஏற்கனவே அங்கே தாக்குதல் நடைபெற்றது, அவருடைய அண்ணனுடைய சகோதரத்தினுடைய வீடும் தாக்கப்பட்ட என்று நிறைய தகவல்கள் எல்லாம் வந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது எது சரி எது இப்படி என்று பார்ப்பது மிகவும் கடினமாக இருக்கின்றது. நிச்சயமாக நீங்கள் உள்ளே பூந்து ஆராய்ந்திருப்பீர்கள். என்ன நிலைமை இது இந்த நெட்டன்யாஹு அவருடைய உரை தொடர்பாக? ஈரான் இந்த இஸ்ரேலின் கட்டளை மையம் அவர்கள் ஒரு கூட்டத்தில் இருந்த போது தாக்கியதாக கூறியிருந்தது. அப்போது அதில் மொசாட் தலைவரும் மொசாட்டின் தலைவரும் நெத்தன்யாவும் இறந்ததாக கூறப்பட்டிருந்தது. ஆனால் அதை நம்பவில்லை, யாரும் இஸ்ரேலில் இருந்த ஒரு தகவலும் வெளியில் வரவில்லை. அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவின் சகோதரர் என்ற வீடு தாக்கப்பட்டது, அது முற்றாக அழிந்தது என்று தகவல் வெளிவந்திருந்தது. அவர் காயப்பட்டார், இறந்தார் என்றெல்லாம் வந்திருந்தது. அதே போல பென் கவியர் என்ற அமைச்சர் அவரின் வீடும் தாக்கப்பட்டது, அவர் இறந்ததாக கூறப்பட்டது. பிறகு இஸ்ரேலிய ஊடகங்கள் அவர் கார் விபத்தில் இறந்ததாக கூறியதாக தகவல் வந்திருந்தது. ஆனால் அதையும் மறைத்து விட்டார். பல படங்களை நானும் பார்த்திருக்கிறேன், சடலங்களை எடுப்பது, பல படங்களை பார்த்திருக்கேன். ஆனால் இப்ப ஏஐயாலும் கிரியேட் பண்றதான்றபடியால் நான் அதை உறுதிப்படுத்தாமல் இங்கு நாங்கள் கலைப்பதில்லை. ஆனால் பல தகவல்களை, ஏராளமான தகவல்களை பார்ப்போம் ஒரு நாளைக்கு. ஆனால் உறுதிப்படுத்தப்படும் போதுதான் அதை இங்கு பேசுவதுண்டு. இப்போது அதற்கு பிறகு இந்த தகவல்கள் வந்திருந்த போது, அதற்கு பிறகு பெஞ்சமின் நெத்தன்யாஹு போருக்கு பிறகு மக்களுக்கு முதல் முறையாக உரையாற்றுகிறார் என்று ஒரு உரை வந்திருந்தது. 2 நாளைக்கு முதல் நினைக்கிறேன். அப்போ நான் யோசனை, ஓகே அவர் இருக்கிறார். பிறகு இப்போது இப்ப ஜோர்ஜ் கலவே கிட்டத்தட்ட 600,000 ஃபாலோவர்ஸ் அதை பார்த்திருக்கிறார்கள் அந்த மெசேஜ். அப்படி பலர் இப்போது கூறுகிறார்கள் அந்த உரை ஏஐயால் கிரியேட் பண்ணப்பட்டது, அவருடைய கையில் 6 விரல்கள் இருக்கின்றன, மற்றது அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையும் பார்த்து ஏஐ. அவர்கள் இறந்ததன் கூறையில் அவர்கள் கேட்கிறார்கள், எங்கே பெஞ்சமின் நெத்தன்யாஹு, எங்கே, ஏன் ஏஐயால் கிரியேட் பண்ண வேண்டும்? தாக்குதலுக்கு பயந்து ஜெர்மனில் தங்கி இருக்கிறாரா, அல்லது சைப்ரஸில் தங்கி இருக்கிறாரா, அல்லது இறந்து விட்டாரா? எதுவும் தெரியாது. ஆனால் அவர்கள் கேட்கிறார்கள், இப்ப என்னத்துக்கு நீங்கள் ஏஐஐ வைத்துக் கொண்டு உரையை கிரியேட் பண்ணினீர்கள் என்று கேட்கிறார்கள். அதே போல பென் கவியர் இன்று வரையிலும் பொதுமக்கள் முன் தோன்றவில்லை. அவர் கார் விபத்தில் இருந்ததாக கூறப்பட்டது, வீணை தாக்குதல் இருந்ததாக கூறப்பட்டது. அதே போலதான் மொசாட் என்ற தலைவர், அவரும் கொல்லப்பட்டதாக கூறப்பட்டது. இன்று வரையிலும் அவரும் பொது இடங்களில் தோன்றவில்லை என்று கூறப்படுகின்றது. இப்ப ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் கூட அயத்துல்லா ஹமானி இறந்திருந்தார். அவர்கள் வேண்டுமென்றால் மறைத்து விட்டு ஏஐ கிரியேட் பண்ணி அவர் இருக்கிறார் என்று போரை நடத்தி கொண்டு போயிருக்கலாம். அவர்கள் அதை பற்றி அவர்கள் அதை மறைக்கவில்லை, டிக்ளேர் பண்ணி விட்டார்கள். அடுத்ததாக தலைவர் வந்தார், மொய்தபா கமானி, அவர் காயமடைந்தார் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த தாக்குதலில் காயமடைந்தார், ட்ரீட்மெண்டில் இருக்கிறார் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள். அதாவது ஒரு இனத்தின்றையோ ஒரு நாட்டின்றையோ தலைவர் இருந்தால் அதை மறைத்து அதை இந்த மக்களை ஏமாற்றி கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இது சில சமயங்களில் இப்ப என்னென்று சொன்னால், அங்குள்ள மக்கள்
வந்து தற்போதைய அரசு மீதான நம்பிக்கையை இழந்து விடுவார்கள் அல்லது படையினர் இழந்து விடுவார்கள் என்ற நிலையில் இதை செய்கிறார்களோ அல்லது உண்மையில் அவர்தான் பேசினாரோ என்று இன்னும் நாங்கள் கொஞ்சம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டாம். ஆனால் ஒன்று ஞாபகம் வருகிறது, நீங்கள் அன்று பேசும்பொழுது சொன்னீர்கள் சைப்ரஸை பலப்படுத்த பார்க்கிறார்கள் என்று நீங்கள் கூறினீர்கள். நிறைய நாடுகள் இருந்து அங்கே கப்பல்களும் இராணுவத்தினரும் செல்வதை பலப்படுத்த, அப்படின்ற அங்கேதான் போய் ஒளித்திருக்கிறாரோ யாருக்கு தெரியும். நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கூறுவது போல் தகவல்கள் வரும் பொழுது, சரியான நேரம் வரும் பொழுது, மலியும் பொழுது அது சந்தைக்கு வரும் என்று கூறுவார்கள். சரி, நிறைவாக இஸ்ரேல் இவ்வளவு காலம் அவர்களுடைய தொனி, அவர்கள் நடத்துகின்ற விதங்களில் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்றால் அங்கே தாக்குதல் நடத்துகின்றன. நேற்று கூட பிபிசி கூட போட்டிருந்தார்கள், ஒரு பகுதியில் பத்தி எரிந்து கொண்டிருக்கின்றதை காட்டியிருந்தார்கள் ஒரு இடத்தில் தாக்குதல் நடந்த பொழுது. இப்பொழுது இஸ்ரேல் மக்கள் கூறுவார்கள், எங்களுக்கு இப்படி தொடர்ந்து வாழ முடியாது, இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும், அதை தாருங்கள் என்று கேட்டுக்கின்றார். அப்படி இஸ்ரேலிய மக்கள் அழுத்தத்தை பிரயோகிக்கிறார்களா? உண்மைதான். இஸ்ரேலின் நாடாளுமன்ற உறுப்பினர் விளமிடீர் பெல்ஜா அவர் தெரிவித்திருக்கிறார். அவர் அந்த இஸ்ரேல் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், கிட்டத்தட்ட 2000 மக்கள் இறந்தும் காயமடைந்தும் இருக்கிறார்கள். பல 10,000 மக்கள் உளவியல் ரீதியாகவும் சரீர ரீதியாகவும், அதாவது பிசிக்கலி அண்ட் மென்டலி மிக கடுமையான துன்பத்தில் இருக்கிறார்கள். பெருமளவான மக்கள், இன்னும் லட்சக்கணக்கான மக்கள் ஒரு அவசரகால நிலையின் கீழ் தான் அன்றாட வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒன்றும் வெளியில் தெரிவதில்லை, ஒன்றும் வெளியில் வருவதும் இல்லை. அப்ப அவர் இப்போது அந்த தங்களோட நாட்டின் அறவாசி மக்கள் கேட்கினவான், தங்களுக்கு இப்போது சாதாரண வாழ்க்கை, நார்மல் லைஃப் வாழ வேண்டும் என்று கேட்கிறார்களாம். தங்களுக்கு அமைதி வேண்டும் என்று கேட்கிறார்களாம். தங்களுக்கு ஹொலிடே போக வேண்டும், சுற்றுலா போக வேண்டும், தங்கள் குடும்பத்துடன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறார்களாம் என்று அவர் பேசியிருக்கின்றார். தனது சமூக வலைத்தளத்திலும் பதிவிட்டிருக்கின்றார். சரி, உங்கள் நிம்மதியையும் உங்கள் சந்தோஷத்தையும் உங்கள் வாழ்க்கையையும் கெடுத்தவர் யார்? யார் கெடுத்தது? ஈரான் வந்து உங்களை தாக்கியதா? இல்லது சவுதி அரேபியா வந்து உங்களை தாக்கியதா? இல்லது கட்டார் வந்து தாக்கியதா? இல்லது லெபனான் வந்து தாக்கியதா? இல்ல, நீங்கள் அவர்கள் மீது அடித்ததற்கான எதிர்வினைதான் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஈரான் ஒன்றை தான் கூறியது என்னென்றால், ஈரான் இப்போது சுத்தவர உள்ள நாடுகள் 14 நாடுகளை ஈரான் தொடர்ச்சியாக தாக்கி கொண்டிருக்கிறது. இதென்று சொல்ல ஏன் சொல்லுகிறார்? நீங்கள் எங்கள் சகோதர நாடுகள் தான், இருந்தாலும் உங்களுக்கும் அந்த வலியை உணரும் போதுதான் நீங்கள் உணர்வீர்கள். மற்றவர்களை தாக்கும் போது, இப்ப ஈரான் மக்கள், பலஸ்தீன், இப்ப காசா மக்களை பாருங்கள், எல்லோரும் கூடாரங்கள் தான் இருக்கிறார்கள். அவர்கள் கூடாரங்களில் இருக்கும் போது நீங்கள் நிம்மதியாக சுற்றுலாவும் நிம்மதியான நார்மல் லைஃப் இருக்க முடியாது. அப்ப நீங்களாக விரும்பி எடுத்துக்கொண்ட முடிவு அது. நீங்கள் வேண்டுமென்றால் உங்கள் அரசை மாற்றுங்கள், இப்ப உங்கள் ஆட்சியாளர்களை மாற்றுங்கள், உங்களுக்கான நல்ல வாழ்வை நீங்கள் தான் தேடிக்கொள்ள வேண்டும். சற்று முன்னதாக வந்த செய்தி, மேற்கு ஈரான் தப்ரிஸ் என்ற தொழில்துறை பகுதியில் உள்ள தனி நபர்களை வெளியேறுமாறு இஸ்ரேலிய ராணுவம் எச்சரிக்கை விடுத்திருப்பதாக சற்று முன்னதாக செய்திகள் வந்திருக்கின்றது. அந்த எச்சரிக்கை விட்டால் நான் நினைக்கிறேன் பாரபட்சமின்றி விமான தாக்குதலை நடத்துவார்கள். நாங்கள் அந்த தகவல் வந்தது மீண்டும் நாங்கள் இணைந்து எங்களுடைய உறவுகளுக்கு இந்த விடயங்களை கொண்டு வருவோம். நன்றி அரசுகளை. தொடர்ச்சியாக ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை உடனுக்குடன் அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வருவதற்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி குறிக்கணும். மீண்டும் என்ன ஒரு நிகழ்ச்சி இருந்திருப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.